ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா என்னோட ஃபேஸ் வந்து இப்படிதான் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து 100 டே சேலஞ்ச்ல டே 26 சூப்பரா வந்து ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்பதான் முடிஞ்சிச்சு. ஸோ நேத்தை விட எனக்கு வந்து இன்னைக்கு பாடி வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். இத்தனை நாள் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் நான் வேகமாக பண்ணியிருக்கேன். ஸோ பாடி கொஞ்சம் கொஞ்சமா ஆப்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ எவ்வளவு கேலரி வந்து பர்ன் ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா? இன்னைக்கு வந்து நம்ம 48 நிமிஷம் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். 588 கேலரிஸ் வந்து பர்ன் பண்ணியிருக்கோம். தமிழ் செல்வி சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க வெயிட் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு கொஞ்சம் முன்னைக்கு பரவாயில்ல, இப்போ வெயிட் கம்மியா இருக்கு. நான் சண்டே வர பிளாக்ல வந்து உங்களுக்கு வரும் நான் எவ்வளவு வெயிட் இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. புதுசா பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குழிக்கரண்டி பொங்கல், பாயில், கொஞ்சமா தேங்காய் சட்னி, கொஞ்சம் சாம்பார். இதான் இன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட். ஸோ பொங்கல் நான் குவான்டிட்டி வந்து ஒரே ஒரு ஸ்கூப் தான் எடுத்திருக்கேன். 12 மணி போல நான் கொஞ்சமா தர்பூஸ் எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கான லஞ்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சமா சிக்கன் எடுத்திருக்கேன், ஒரு 4 பீஸ். அப்புறம் ஒரு முட்டை, 3 பீஸ் வந்து ஸ்டீம் பண்ண சக்கரவள்ளி கிழங்கு. இதான் இன்னைக்கான லஞ்சு. ஸோ நான் லஞ்ச் சாப்பிட இன்னைக்கு வந்து டைம் 3:30 ஆயிருச்சு. ஸோ 3:30 மணிக்கு தான் நான் லஞ்ச் எடுத்துக்கிறேன். ஸோ ஹாய், இந்த வீடியோவில் நான் உங்க கூட என்ன ஷேர் பண்ண போறேன்னா, வெயிட் லாஸ்ன்றது வந்து நம்ம வெயிட்டை கம்மி பண்ணி நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றது மட்டும் கிடையாது. ஸோ வெயிட் லாஸ்ன்றது வந்து நம்ம ஓவரால் லைஃப் ஸ்டைலே வந்து சேஞ்ச் பண்ணி நம்மளுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றது தான். ஒரு அதுல வந்து எல்லாமே அடங்கி நம்மளோட ஹேரோட க்ரோத், அப்புறம் வந்து ஸ்கின்னோட இம்ப்ரூவ்மெண்ட், ஸோ எல்லாமே இருக்கு. ஸோ என்னோட ஸ்கின் பாத்தீங்கன்னா நான் டெலிவரி ஆகும்போது எனக்கு வந்து கண்ட்ரோலே கிடையாது. நான் என்ன வேணாலும் சாப்பிடுவேன். அதுவும் நம்ம பிரெக்னெண்டா இருக்கும் சொல்லவே தேவையில்ல. எல்லாருமே டபுள் கவனிப்பா தான் இருக்கு எல்லாருமே. ஸோ வந்து எனக்கு அவ்வளோ ஜங்க் ஃபுட், நைட் டைம் வெளியில போய் சாப்பிட்றது, ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, நினைச்ச நேரத்துல என்னன்னாலும் சாப்பிடலாம், புரோட்டா, அந்த மாதிரி நிறைய வந்து உடம்புக்கு தேவையில்லாத நிறைய நான் சாப்பிட்டுருக்கேன். ஸோ அந்த டைம்ல அந்த மாதிரி ஒரு கிரேவிங்ஸ். ஸோ என்னோட ஸ்கின் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேமேஜ் ஆயிருச்சு. நார்மலாவே வந்து பிரெக்னன்சி டைம்ல நம்மளுக்கு வந்து ஹார்மோனல் பேலன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா என்னோட ஃபேஸ் வந்து இப்படிதான் இருந்துச்சு. இப்ப இருக்கிற ஃபேஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உண்மையுமே வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சு. என்னோட ஸ்கின் கேரும் சரி, என்னோட லைஃப் ரொட்டீனும் சரி, எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் டெலிவரிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிட்டேன். டெலிவரிக்கு அப்புறமே வந்து எனக்கு வந்து அது சரியாகிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன்னா ஹார்மோனல்ஸ் வந்து ரொம்ப வந்து நம்மளுக்கு தாறுமாறா மாறி இருக்கும். அப்போ வந்து நம்ம சொல்லவே முடியாது, என்ன வேணாலும் நடக்கும். ஸோ நார்மலா வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ஒன்று இருக்கும்போது நம்ம ஸ்கின் வேற இப்படி ஆயிடுச்சுங்களா, எனக்கு ரொம்ப ரொம்ப டிப்ரெஷனா இருக்கும். என்னடா பண்ணி எப்படா சரி பண்றதுன்னு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வெயிட் லாஸ் ஆரம்பிச்சேன். நான் என்னோட பிரெக்னன்சி போட்டோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் இந்த பக்கம் ஷேர் பண்றேன். அதெல்லாம் நம்ப மாட்டீங்க, 90 கிலோ வந்து நான் அதிகமாயிருந்தேன். ஏன்னா அப்பதான் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணி 67க்கு வந்து நான் கொண்டு வந்து வச்சிருந்தேன். ஸோ உடனே வந்து கன்சீவ் ஆனதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அது அப்படியே இறக்குனது வந்து அப்படியே டபுளா வந்து ஏறிடுச்சு. அதாவது 90 கிலோ போயிருச்சு. இப்போ வந்து நான் இப்படிதான் இருந்தேன். ஸோ அப்போ வந்து ஸ்கின்னுமே ரொம்ப ரொம்ப டேமேஜ் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சிக்கு அப்புறமே வந்து நான் சில ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு தான். இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது, இது என்னோட ஓன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ சில ஒரு தமிழ் செல்வி சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க உங்க ஸ்கின் கேர் என்னன்னு சொல்லுங்க சொல்லி. நான் பெருசா ஸ்கின்னுக்குலாம் எந்த ஒரு இதுவுமே நான் வந்து எஃபெக்ட் போட்டு நைட்டு கிரீமோ சன்ஸ்கிரீன் கூட எனக்கு வந்து அவ்வளவா எந்த கிரீமுமே வந்து செட் ஆகல. ஒரு மாதிரி கிரீஸியா அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால வந்து எனக்கு அதோட பெருசா வந்து கிடையாது, அதை நான் யூஸ் பண்ணல. ஸோ வந்து நான் ஒரு 4 வருஷமா வந்து ஸ்கின்னுக்கு வந்து விட்டமின் சி இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து விட்டமின் சி வந்து பிளம்மோடது வந்து நான் வந்து ஒரு 4 இயர்ஸா வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஸ்கின்னுக்கு வந்து இது வந்து சூப்பரா வந்து ஆக்ட் ஆயிடும். இது வந்து போடலன்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி பீல் ஆகுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இது என்னோட ஸ்கின்னோட வந்து மெர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து சூப்பரான ப்ராடக்ட். எனக்கு வந்து இது வந்து சூப்பர் ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஸோ ஒவ்வொரு உடம்பும் எப்படி ஒவ்வொரு மாதிரியும் அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்கின்னும் ஒவ்வொரு மாதிரி. ஒருத்தவங்களுக்கு வந்து ஒன்று செட் ஆகும், ஒருத்தவங்களுக்கு செட் ஆகாது. ஸோ இதை நீங்க யூஸ் பண்றீங்க, உங்களுக்கு இது வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஒரு மாதிரி பேட்ச் டெஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. அது உங்க ஸ்கின்னை வந்து இரிட்டேஷன் கொடுக்குதா, இல்லை ஏதாவது வந்து பேர்ன் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா, அந்த மாதிரி சொல்லிட்டு. இதான் வந்து நான் யூஸ் பண்றது பிளம்மோட விட்டமின் சி சிரம். ஸோ வந்து இது யூஸ் பண்ணி ஒரு 4 இயர்ஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடியே நான் வந்து அப்பெல்லாம் நம்மளுக்கு பெருசா வந்து ஸ்கின் கேர்ல எந்த இதுவுமே இருக்காது இல்லைங்களா, ஒரு சும்மா மெடிக்கல்ல போய் தான் நம்ம வாங்குவோம். ரொம்ப ட்ரை ஸ்கின். எனக்கு வந்து நார்மல் ஸ்கின்னும் கிடையாது, ஆயிலி ஸ்கின்னும் கிடையாது. எனக்கு வந்து ட்ரை ஸ்கின் தான் என்னோடது. ஸோ என்ன ஆகுனா பனிக்காலத்துலலாம் வந்து நல்லா வந்து எனக்கு வந்து ட்ரை ஆயிடும் ஃபேஸ். அப்படியே ரொம்ப வந்து கிராக் ஆகி அப்படியே வந்து ஒரு டைம்லாம் சோப் போடும்போது எரியும் அப்படியே அந்த டைம்ல. இப்போ வந்து நான் கண்டுபிடிச்சது தான் இது நிவ்யா சாஃப்ட். இதுவுமே வந்து ஒரு 6 இயர்ஸா நான் மேரேஜ் ஆன புதுசுல இருந்து நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எந்த மாய்ஸ்சரைசருமே செட் ஆகல, இது ஒண்ணுதான் என் ஃபேஸுக்கு வந்து ரொம்ப நல்லா செட் ஆயிருக்கு. ஸோ அதனால இதே நான் வந்து
அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வரேன். ஸோ எனக்கு வந்து இந்த 2 ப்ராடக்ட்டுமே வந்து சூப்பரா வந்து செட் ஆயிருச்சு. ஸோ மத்தவங்க என்ன ப்ரமோஷன் நெறைய இப்ப வந்து நெறைய பேர் ப்ரமோஷன் பண்றாங்க. இந்த கிரீம், அந்த கிரீம், க்ளோயிங் கிரீம், ஒயிட்னிங் கிரீம்னு சொல்லிட்டு. ஸோ வந்து என்ன கிரீம் நீங்க யூஸ் பண்ணாலும் ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அந்த கிரீம் வந்து செட் ஆகுதான்னு சொல்லி பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க யூஸ் பண்ணுங்க. அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கன்னு எந்த கிரீமும் நீங்க வந்து நம்ம ஃபேஸ் தான் நம்மள இருக்கிறதுலே வந்து ரொம்ப வந்து சென்சிட்டிவான இடம். என்ன யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணுங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னோட ஃபேஸ் வாஷ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நான் இப்பதான் யூஸ் பண்றேன். நான் ரொம்ப நாள் வந்து சோப் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து இங்க திருப்பூர்ல காதின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் எல்லாம் விற்கிற இடம் தான். அங்க போய் நான் சீரம் வாங்க போகும்போது தான் வந்து அந்த சிஸ்டர் சொன்னாங்க, இது யூஸ் பண்ணி பாருங்க, நம்மோட ஃபார்மிங் ஃபேஸ் வாஷ் தான், இது யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு வந்து வாய் இருக்கு இல்லைங்களா, வந்து இங்க மட்டும் வந்து பிளாக்கா இருக்கும் ஒரு மாதிரி. மத்த இடத்த கம்பேர் பண்ணும்போது இந்த இடம் வந்து கொஞ்சம் வந்து பிளாக்கா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இது வந்து ரிசல்ட் கொடுக்கும், க்ளோ பூஸ்டர் மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இது வாங்கினேன். இது வந்து செகண்ட் பாட்டில். ஒரு 3 மந்த்தா நான் இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உண்மையுமே இதுவும் கொஞ்சம் நல்ல ரிசல்ட் இருக்குது எனக்கு. ஸோ உங்களுக்கு வேணும்னா இது எல்லாமே எல்லாவோட வெப்சைட்லயுமே இது வந்து அவைலபிளா தான் இருக்கு. ப்ராடக்ட் எல்லாமே ஈஸியா கிடைக்கிற ப்ராடக்ட் தான். உங்களுக்கு வேணும்ன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. திரும்பவும் சொல்றேன், உங்களோட ஸ்கின் வந்து ஒரு மாதிரி இருக்கும். பேட்ச் டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க எந்த இதுனாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். எந்த பிரச்சனையுமே கிடையாது. இந்த மாதிரி ஸ்கின் கேர்லாம் வந்து ஒரு 10% தான் இதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவே. உண்மையான வந்து நீங்க கொடுக்கணும்னா ஸ்கின் கேர் உங்களுக்கு கொடுக்கணும்னா நீங்க வந்து இன்டேக் இருக்கு இல்லைங்களா, இன்டேக் வந்து நல்ல இன்டேக்கா எடுத்துக்கோங்க. நல்ல காய்கறிகள் சாப்பிடுங்க, நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க, வெஜ்ஜஸ் நல்லா சேர்த்துக்கோங்க, கீரை நல்லா சாப்பிடுங்க. அதே மாதிரி இந்த சுகர் ஐட்டம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. பேக்கெட் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, பர்கர், பீட்சா, இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்கின்னோ நம்ம ஹார்மோனல் பேலன்ஸ் வந்து உண்டு பண்றதா இது எல்லாமே. ஸோ இதெல்லாம் நான் வந்து ட்ராப் பண்ணிட்டேன், கட் பண்ணிட்டேன். இப்போ நான் அதிகமா சாப்பிட்றது கிடையாது. அப்ப நான் சாப்பிட்டு இருந்தேன். அப்ப சாப்பிடும் போது என்னோட ஸ்கின் இப்படி இருந்துச்சு, ரொம்ப டேமேஜ் ஆயிருந்துச்சு. ஸோ இப்போ வந்து என்னோட ஸ்கின் வந்து சூப்பரா வந்து கிளியர் ஆயிடுச்சு. இதெல்லாம் தான் நான் இப்ப கரண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்க, நான் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்க பொருட்கள்லாம் இதுதான். என்னோட ஸ்கின் கேர்னா இவ்வளவுதான் என்னோட ஸ்கின் கேர். ஸோ கேட்ட உங்களுக்காக நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இது யூஸ் ஆச்சுன்னா நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துட்டு நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ உண்மையான டிரான்ஸ்ஃபர்மேஷன் எதுல கிடைக்கும்னா, நீங்க கொடுக்குற வந்து ஃபுட்ல தான் இருக்கு, நீங்க எடுத்துக்கிற இன்டேக்ல தான் வந்து இருக்கு. நீங்க லைஃப் ஸ்டைல மாத்துங்க, ஸ்லீப்பை மாத்துங்க, 8 மணி நேரம் தூங்குங்க. இதெல்லாம் ப்ராப்பரா பண்ணீங்கன்னா உங்க ஸ்கின் டேமேஜ் ஆன ஸ்கின் வந்து சீக்கிரமா ரெக்கவர் ஆயிடும். ஸோ உங்க ஃபேஸ் வந்து க்ளோ ஆகும் கண்டிப்பா. இன்னைக்கான 10,000 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம டோட்டல் கேலரி வந்து 1117 வந்து கேலரி வந்து பர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ ஹாய், இன்னைக்கு வந்து டே 26 வந்து சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் வந்து டின்னர் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நோட் பண்ணிடலாமா? ஸோ நம்ம டே 26 வந்து சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் உங்களை டே 27ல பாக்குறேன். பை.